ஹலோ வில்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா டாக்டர் மாதிரியும் இவரும் அதே மாதிரி தான் வந்து இருக்காரா, இல்லை இவருக்கும் வந்து லஞ்சத்தை வந்து கொடுத்துட்டாலா, என்ன ஒரு காரணத்துக்காக வந்து மறுபடியும் இந்த டாக்டருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சதி வேலையை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க. எவ்வளோ வந்து நம்பிக்கை வச்சு வந்து மனோகரும் மல்லியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அசால்ட்டாக வந்து அவளை வந்து எப்படியாச்சும் வந்து கூட்டிகிட்டு போகணும், அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படிங்கிறது வந்து நிரூபித்தா வந்து ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கோபம் வந்து உண்டாயிடுச்சுங்க. அந்த டாக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாலையும் அவங்களுக்கு வந்து மறதி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து அப்படி தான் வந்து போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டருமே வந்து சொல்லிட்டாரு. எப்படி ரிப்போர்ட்டில் வந்து போட்டிருக்கிறத வந்து சொன்னார். இவர் வந்து செக் பண்ணிவிட்டு அது வந்து இது பண்ணியும் வந்து சொல்ல கிடையாது. அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்துட்டு மட்டும்தான் வந்து அந்த டாக்டர் வந்து சொன்னாரே தவிர மற்றபடிக்கு வந்து அவர் வந்து உண்மையாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து, இல்லை அவங்க கூட நான் வந்து பேசணும், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தா தான் வந்து தெரிய வரும், அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த டாக்டர் வந்து அது மாதிரியெல்லாம் வந்து பண்ணவே கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து கொடுத்த ரிப்போர்ட்ஸை வச்சு தான் வந்து அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. போடா நீயும் உன்னுடைய டாக்டர் வேலையும், டாக்டர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தொழிலை வந்து பண்ணுங்கள். சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து பணம் வருதே அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் டாக்டர் வந்து அப்படி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து மல்லியோட முகத்தை வந்து எங்கே வந்து வச்சுப்பாங்க, எப்படி வந்து பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இது தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து ஏற்கனவே வந்து திட்டம் போட்ட மாதிரி தான். என்ன அவங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி இருந்தாலுமே வந்து மல்லி வந்து பார்த்தோன்னா இவன் மேலே வந்து காரணம் வந்து காட்டிகிட்ருக்கா. அதே மாதிரி வந்து அவள் வந்து மல்லி மேலே வந்து காரணம் வந்து காட்டிகிட்டு இருக்கா. ஸோ யாரானா ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து வெளியே வந்து போக போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கனவில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து போகுது அப்படிங்கிற போது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவளுடைய நோக்கம் வந்து கரெக்டாக வந்து பயங்கரமாக வந்து செயல்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, டாக்டர் சொன்னதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து அங்கே வந்து இருக்கிறது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இருக்க தேவையில்ல, நடங்க வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்த உடனே வந்து மல்லியை வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுத்த சேமியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து வறுப்பாங்க போல், அந்த லெவலுக்கு வந்து வறுத்துக்கிட்டு அப்படியே வாட்டி வதக்கி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லியை இருந்துட்டு. என்ன இப்போவாது உன் சந்தேகம் வந்து தீர்ந்ததான், எதுக்காகடி வந்து மல்லி என் அக்கா வந்து இந்த மாதிரி வந்து டார்ச்சர் வந்து பண்ணுற, உனக்கு வந்து என்ன தான் பிரச்சனை, எதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து டார்ச்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்க, உன்னால் வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியும் வந்து போகுது, எல்லாமே வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா வந்து இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லிக்கிட்ட இருந்து. நான் என்ன பண்ணேன், நான் வந்து யாரையும் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாங்க, அங்கே வந்து வாங்க, இங்கே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யாரையுமே வந்து கூப்பிட கிடையாது. எனக்கு இருக்கிற சந்தேகத்துக்கு அவர் வந்து பண்ணார். அதே மாதிரி மனோகர் அண்ணா இருக்கிற சந்தேகத்துக்கு வந்து அவர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அப்படி வந்து இவளுக்கு வந்து ஞாபக மறதி வந்து இருந்திருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து கேட்ட உடனே வந்து இவள் வந்து பயந்துக்கிட்டு எதுக்காக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து ஆளையை வந்து காணும். அதுவும் இல்லாமல் போரூரில் இருந்துட்டு இவள் வந்து நுங்கம்பாக்கம் வந்து போயிட்டு நுங்கம்பாக்கத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா இவள் வந்து எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து போயிட்டு இருந்துருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியுமே வந்து சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? நான் வந்து எதுக்காக வந்து சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். பண்ணதெல்லாம் வந்து அவளுடைய தப்பு. ஸோ அவளை வந்து கேள்வி கேட்காம என்ன வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா? எங்களுக்கு இருந்த சந்தேகத்தை நாங்கள் வந்து தீர்த்தோம். அவளை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கார்னர் வந்து பண்ணிகிட்டு இருந்தோமா, அவள் தான் வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து கார்னர் பண்ணாமா, இல்லை அவள் தான் வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோமா, இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து வரும்போது ஏதாச்சும் வந்து நான் வந்து அவளை வந்து கேட்டிருப்பேனா, இல்லை ஒரு வாட்டியாச்சும் வந்து அவளை வந்து நான் வந்து குற்றம் வந்து சொல்லியிருப்பேனா? சும்மா தேவையில்லாமல் வந்து நீங்களாக வந்து கதை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நான் வந்து என்றைக்குமே வந்து அவளை வந்து நான் வந்து எதிரியாக வந்து பார்த்ததில்ல. ரேணுகாக்கா வந்து எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை. சும்மா வந்து
யார் யாரோ வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து இருந்தா நாங்க வந்து ஏத்துக்கிட்டு, அத வந்து வாழ்றதுக்கு வந்து நாங்க வந்து என்ன மடத்தனமான ஆட்கள்ன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கியா நிஷா? அவ வந்து என்னைக்கு வந்து உனக்கே வந்து புரிய வரும். அவ வந்து உன் உண்மையான அக்கா இல்லன்னு சொல்லிட்டு வந்து புரிய வந்ததுன்னா, அன்னைக்கு வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவ. ஸோ அது வரைக்குமே வந்து நான் வந்து உனக்கு வந்து தப்பு பண்ற மாரியும், நான் வந்து உனக்கு வந்து எதிரியா மாரி தான் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பேன். அப்படிங்கிற மாரி வந்து மல்லியுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நீ வந்து சொல்லு மல்லி, கடைசி வரைக்கும் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நீ வந்து என்ன சொன்னாலே வந்து அந்த மண்டை வந்து ஏத்துக்காது. அப்படியாப்பட்ட கிரைன் அவங்களுடைய கிரைனு. ஸோ, அதனால வந்து நீ வந்து பேசுறது எல்லாமே வந்து வேஸ்ட்டா தான் வந்து போகப்போது. ஸோ, நீ வந்து என்ன அந்த இடத்துல வந்து தெளிவா வந்து அந்த சுடருக்கு, அந்த போலி ரேணுகாவுக்கு வந்து தெரிவிக்கணுமோ, அத வந்து கரெக்ட்டா வந்து சொன்னா மட்டும் போதும். சும்மா தேவையில்லாம வந்து வளவள, கொல கொலன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்து டைம் வேஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காத. அவளுக்கு வந்து பார்த்தீன்னா, உண்மையான ஒரு ஷாக்க வந்து குடு. அவ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. மறுபடியும் வந்து எல்லார் முன்னாடியும் நடிக்கணும்ல, அதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து கொடு அப்படிங்கிறத வந்து சொல்ல வரேன். அது என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டடாம்.